பொள்ளாச்சியில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த கல்லூரி மாணவி ஒருத்தர் ஒரு இளைஞர் வீடு புகுந்து கத்தியால சரமாரியா குத்தி கொடூரமா கொலை செஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விரிவா பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொன்முத்து நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் வனிதா தம்பதியோட மகள்தான் அஷ்மிகா. இவங்க கோவை மலுமிச்சம்பட்டியில ஒரு தனியார் கல்லூரியில பிஎஸ்சி ஐடி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேமிலி 5 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி குமரன் நகர் பகுதியில் தங்கி இருந்தப்போ அங்க பக்கத்து வீட்டில் இருந்த ராஜா என்பவரோட மகனான பிரவீன்குமார் என்றவருக்கும் அஷ்மிகாவுக்கும் காதல் இருந்ததா சொல்லப்படுது. இதுல பிரவீன்குமார் இப்போ தனியார் பினான்ஸ் கம்பெனில கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்காரு. இதுக்கிடையில இவங்களோட லவ் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோட 2 பேர் வீட்லயும் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி 2 பேரோட லவ்வும் கல்யாணத்தை நோக்கி நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. ஆமா, லவ் பிரச்சனை முடிஞ்சு கல்யாண கனவுல மிதந்துகிட்டு இருந்த பிரவீன்குமார் கிட்ட இருந்து அஷ்மிகா கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வந்திருக்காங்க. நாளடைவில் அஷ்மிகாவுக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த இன்னொரு இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டு அவரை தான் அஷ்மிகா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்த செய்தி பிரவீன்குமார் தலையில பேரிடியா விழுந்திருக்கு. இந்த விஷயத்தை அஷ்மிகாவோட அம்மா வனிதா கிட்டையும் பிரவீன்குமார் சொன்னதுக்கு பிறகு அவங்களும் அஷ்மிகாவை எவ்வளவோ சொல்லியும் கண்டிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல பிரவீன் கிட்ட பேசுறதையும் அஷ்மிகா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால கோபமான பிரவீன்குமார் அஷ்மிகாவை திரும்பவும் கண்டிச்சிருக்காரு. ஆனா அஷ்மிகா எவ்வளோ சொல்லியும் கேட்காததால வாக்குவாதம் ரொம்ப முத்தி போயிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச பிரவீன்குமார் அவரோட வீட்டுக்கே போய் கத்தியால அஷ்மிகா உடம்புல 6 இடத்துல சரமாரியா குத்தியிருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த அஷ்மிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுல அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே கத்தியோட பொள்ளாச்சி மேற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிரவீன்குமார் தனக்கும் அஷ்மிகாவிற்கும் திருமணம் பேசிய நிலையில மற்றொரு நபரோட பழகியதை கைவிட மறுத்த ஆத்திரத்துல அஷ்மிகாவை கொலை பண்ணிட்டதா சொல்லி சரணடைஞ்சிட்டாரு. இது சம்பந்தமா பொள்ளாச்சி போலீஸ் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்சுட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.